ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜென்னாக் சேனல். நம்ம சேனலில் வந்து நேற்று கட் ஆஃப் மார்க் எப்படி பார்க்குறது, லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க்குக்கு எந்தெந்த காலேஜ் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு கிடைக்கும் அப்படின்றது லாஸ்ட் இயர் கிடைச்சதை நம்ம நேற்று வீடியோவில் பார்த்தோம். டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்டு, அப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும், அப்புறம் கவுன்சிலிங் வந்து எத்தனை ரவுண்டு நடக்கும், அதோட 6 ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்றது பார்த்தோம். ஸோ அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கட் ஆஃப் மார்க்ஸு கம்பேரிங் வித் லாஸ்ட் 2 to 3 இயர்ஸ் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த வருஷம் மார்க்கு ஏறி இருக்கா இறங்கியிருக்கா, லாஸ்ட் இயருக்கு எந்த கட் ஆஃப் கிடைச்ச மார்க்கு இந்த வருஷம் எந்த கட் ஆஃப் கிடைக்க போகுது, ரேங்கிங் ட்ரெண்டு, அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியோட டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸு அண்ட் ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ், இது எல்லாமே நம்ம காலேஜில் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலோட மெயின் அப்ஜெக்டிவே ஆஃப்டர் 12th நிறைய ஹிடன் ஜெம் கோர்சஸ், நிறைய டெக்னிக்ஸ், நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது அப்படின்ற அவேர்னஸ் வந்து 8th to 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் கொடுக்கணும் அப்படின்றதான் நம்ம சேனலோட மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது 8th to 12th படிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸு, அவங்களோட பேரண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ரெஃபர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் மொத்தமாக 484 இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. அதில் 1.7 lakh சீட்ஸ் இருக்குது. இப்போது May 8th வந்து 12th ரிசல்ட்ஸ் ரிலீஸ் ஆச்சு. அதை பேஸ் பண்ணி டோட்டல் சென்டம் மார்க் எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ணி பார்த்தோம். 2026 மேக்ஸில் 732 தான் சென்டம் எடுத்திருக்காங்க. ஆனால் போன வருஷம் 3022 எடுத்திருக்காங்க. போன வருஷம் சென்டம் அதிகம் மேக்ஸில். ஆனால் இந்த வருஷம் ஒன்லி 732 ஸ்டூடெண்ட்ஸ் தான் சென்டம் எடுத்திருக்காங்க. டோட்டலாக 2290 ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராப் ஆயிருக்கு. 75% ட்ராப் ஆயிருக்கு போன வருஷத்தை விட. அதே மாதிரி ஃபிசிக்ஸில் 1125 லாஸ்ட் இயர் சென்டமு, ஆனால் இந்த வருஷம் ஒன்லி 105 தான் சென்டமே எடுத்திருக்காங்க. +2 ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் 12th. இது வந்து 1020 ட்ராப்பு, 90% ட்ராப் ஆயிருக்கு. அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் 3181 லாஸ்ட் இயர் 2025 சென்டம், ஆனால் இந்த வருஷம் ஒன்லி 632 தான் சென்டம் எடுத்திருக்காங்க. 2549 ட்ராப், 80% ட்ராப் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நம்ம 2023, 24, 25, 26 லாஸ்ட் 4 இயர்ஸ் டேட்டா வச்சு அனாலிசிஸ் பண்ணுறோம். அதில் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போன வருஷம் தான் வந்து எல்லா இயரும் எல்லா 3 சப்ஜெக்ட்டுமே லாஸ்ட் 2 இயர்ஸில் ஆஃப்டர் இந்த கொரோனா பிறகு 3 வருஷத்தில் 2025 தான் பெஸ்ட்டு ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு இன் ஆல் 3 சப்ஜெக்ட்ஸ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஏன் இந்த 3 சப்ஜெக்ட் பார்க்குறோன்னா நம்ம டிஎன்ஏ கவுன்சிலிங்க்கு இந்த 3 சப்ஜெக்ட் தான் மெயின். ஸோ கம்பேர் டு லாஸ்ட் இயர் ஆல்மோஸ்ட் ஒரு 70-80% வந்து சென்டமே கம்மியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக கட் ஆஃப் மார்க்லேயும் சேஞ்சஸ் இருக்குது. அது என்னன்றதை நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் சொல்கிறேன். ஸோ இது வந்து நம்ம சென்டம் முன்னாடி பார்த்துட்டோம். இப்போ வந்து அதுக்கு அடுத்து வந்து நம்ம ஒரு 6 கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம். 195 கட் ஆஃபுக்கு மேலே 190+, 185+, 180+, 175+, 170+ அப்படின்னு சொல்லி 170+ வரையும் நம்ம இப்போதைக்கு அனலைசிஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் போன வருஷம் 2025 5025 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 195க்கு மேலே இருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் ஒன்லி 1826 பேர் தான் இருக்காங்க. ஸோ 195 to 200 கட் ஆஃப். அதுக்கப்புறம் 190க்கு மேலே 13,900 ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் இயர் இருந்தாங்க 2025. ஆனால் இந்த வருஷம் 8,200 தான் இருக்காங்க. 185 லாஸ்ட் இயர் 24,000, இந்த வருஷம் 17,000. 180+ல 36,000 லாஸ்ட் இயர், இந்த வருஷம் 28,000. 175+ல லாஸ்ட் இயர் வந்து 49,000, பட் இந்த வருஷம் ஒன்லி 40,000 தான் இருக்காங்க. அதே மாதிரி 170+ல லாஸ்ட் இயர் 63,000 இருந்தாங்க, இந்த வருஷம் ஒன்லி 53,000 தான் இருக்காங்க. ஸோ போன வருஷத்தை விட இந்த வருஷம் டாப் ஸ்கோர் வந்து கம்மியாக இருக்கு. அதோட பாப்புலேஷனே கம்மியாக இருக்குது. 195+ல 5,000 தான், 5,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க போன வருஷம். ஆனால் இந்த வருஷம் ஒன்லி 1,800 தான் இருக்காங்க. இந்த மார்ஜின் வந்து 195லேருந்து 165 வரையுமே அந்த பாப்புலேஷன் கம்மியாக இருக்குது. லாஸ்ட் இயரில் வந்து இப்போ 190+ பார்த்தீங்கன்னா 13,000 ஸ்டூடெண்ட்ஸ் போன வருஷம் இருந்தாங்க 190+ல. ஆனால் இந்த வருஷம் 190+ல ஒன்லி 8,200 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு கட் ஆஃப்ல என்னென்ன சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த டேட்டாவும் நம்ம 2023, 24, 25, 26 4 இயர்ஸ் டேட்டா எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்துருக்கோம்.
ஸோ இதனால என்ன வெயிட்டேஜ் கட் ஆஃப் அனாலிசிஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா, போன வருஷம் 200 கட் ஆஃப் டாப் கட் ஆஃப் இருக்கு இல்லையா, அந்த சீட்டும் 199 இந்த வருஷம் எடுத்தாலே அந்த காலேஜ் அந்த சீட்டு கிடைக்கும். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ராஜலட்சுமியில நீங்க வந்து இசி கம்ப்யூட்டர் சயின்ஸ் 202 கட் ஆஃப் கிடைச்சிருந்ததுன்னா, இந்த வருஷம் 199 மார்க்குக்கே அந்த காலேஜ் கிடைக்கும். ஸோ 1 மார்க் நமக்கு லெஸ் தான் ஆயிருக்கு. இது வந்து டாப் லெவல்ல, அதாவது 200 to 167 வரையும் நீங்க 1 மார்க் கம்மியா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர். ஆனா அதுவே 156க்கு மேல போக போக இந்த 145 ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் ஆயிடுது போன வருஷமும் இந்த வருஷமும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த மார்க்ஸ் விச் இஸ் லைஸ் எபோவ் 145 150 கட் ஆஃப் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் போன வருஷம் பாப்புலேஷனோட இந்த வருஷம் கம்மியா இருக்காங்க. ஸோ 200 கட் ஆஃப் போன வருஷம் கிடைச்ச காலேஜ் வந்து இந்த வருஷம் 199 கட் ஆஃபுக்கே கிடைக்க போகுது. போன வருஷம் 197க்கு கிடைச்ச கட் ஆஃப் வந்து இந்த வருஷம் 195கே கிடைக்க போகுது. அதே மாதிரி 193க்கு போன வருஷம் கிடைச்சது இந்த வருஷம் 190கே கிடைக்க போகுது. போன வருஷம் 188க்கு கிடைச்சது வந்து 185கே கிடைக்க போகுது. 183 போன வருஷம் இந்த வருஷம் 180. லாஸ்ட் இயர் 175 இந்த வருஷம் 175. 78 இந்த வருஷம் 175. லாஸ்ட் இயர் 172.5 இந்த வருஷம் 170. லாஸ்ட் இயர் 167.5 இந்த வருஷம் 165. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 2 மார்க்ஸ் வந்து ஒரு பஃபர் ஆயிருக்கு. ஏன்னா பிகாஸ் ஆஃப் இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொஷின் பேப்பர்ஸ்லாம் டஃப் அப்படின்றதுனால இந்த என்டையரா ஒரு 1 or 2 மார்க் உங்களுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. பட் 145க்கு கீழே இது ஈக்குவல் ஆயிடுது. போன வருஷம் 145க்கு என்ன காலேஜ் கிடைச்சதோ, என்ன டிபார்ட்மெண்ட்டு எந்த கம்யூனிட்டிக்கு கிடைச்சதோ அதே தான் வந்து இந்த வருஷம் கிடைக்க போகுது. இது போக போக 134க்கு போக போக உங்களுக்கு மைனஸ்ல போகுது. அதாவது போன வாட்டி 134 மார்க் எடுத்தவங்க அந்த கட் ஆஃப் வந்து அந்த காலேஜ் வந்து இந்த வருஷம் 135 கிடைக்கும். இது நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, 140 கட் ஆஃப்க்கு மேலே இருக்கவங்க, 140 ப்ளஸ்க்கு மேலே இருக்கவங்க பாப்புலேஷன் கம்மி ஆயிடுச்சு. அதுவே 140க்கு கீழே ஸ்டூடெண்ட்ஸோட பாப்புலேஷன் அதிகமாயிடுச்சு. ஸோ நீங்கள் 140க்கு மேலே இருந்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் உங்களுக்கு போன வருஷம் நீங்கள் அந்த நேற்று சொன்ன வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃபை போட்டு எந்தெந்த காலேஜ் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்தெந்த கம்யூனிட்டிக்கு கிடைச்சதுன்ற லிஸ்ட் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் இதை மேப் பண்ணி பார்த்துக்கலாம். இது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பர்ஸை வச்சு பார்த்துருக்கோம். ஸோ இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங் வந்து மொத்தம் 4 வருஷம் டேட்டா எடுத்து பார்த்தோம். இதில் வந்து உங்களுக்கு வந்து ரேங்கிங் வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. ஆஃப்டர் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ண பிறகு உங்களுக்கு ரேங்கிங் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது வந்து இந்த வருஷம் ஜூன் 29th நடக்க போகுது. ஸோ அதை வச்சு நீங்கள் எந்த ரவுண்டில் வருவீங்க அப்படின்றது ஃபிக்ஸ் ஆகிடும். ஏன்னா ரவுண்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ரவுண்டில் வரப்போறீங்க அப்படின்றது. இப்போ லாஸ்ட் 2022லேருந்து 2025 வரையும் நம்ம டேட்டா எடுத்திருக்கோம். இதில் வந்து 2022ல் வந்து ரவுண்ட் 1 வந்து 200லேருந்து 184 கட் ஆஃப் வந்தது. அது வந்து ரேங்க் 1 to 14,000 ரேங்க் வரையும் போச்சு. ரவுண்டு 2 வந்து 184லேருந்து 163 கட் ஆஃப். அது வந்து ரவுண்ட் 2 எண்டிங் வந்து 45,000ல முடிஞ்சுது. ரவுண்டு 3 வந்து 162லேருந்து 130 வரையும் கட் ஆஃப் போச்சு. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப பாயிண்ட்ஸில் ரொம்ப முக்கியமாக டிஃபர் ஆகும். 45 ரேங்க்லேருந்து 94,000 ரேங்க் வரையும் போச்சு. ரவுண்டு 4 வந்து 130 கட் ஆஃப்லேருந்து 77. இது வந்து 1.5 lakhs வரையும் போச்சு எண்டிங். அதே மாதிரி 23ல வந்து சேம் தான். 22க்கும் 23க்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை. 24 25க்குமே ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ நான் 25 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லாஸ்ட் இயர் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து 3 ரவுண்டு. அதில் ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து 200 ஸ்டார்ட் ஆகி 179ல் முடிஞ்சுது கட் ஆஃப். ரேங்க் 1லேருந்து ரேங்க்கு 39,000 வரையும் ரேங்க் வந்தது. செகண்ட் ரவுண்ட் வந்து 178.965 கட் ஆஃப்லேருந்து 143.085 இதுதான் வந்து ரவுண்டு 2. இது 39,146ல இருந்து ஆரம்பிச்சு 1,37,710 இந்த கட் ஆஃப்ல இந்த ரேங்க்ல முடிஞ்சுது. ஸோ ரவுண்டு 3 வந்து 143ல ஆரம்பிச்சு 77.5 கட் ஆஃப் வரையும் போச்சு லாஸ்ட் இயர். 1,37,711ல ஸ்டார்ட் ஆகி 2,39,299 ரேங்க் போச்சு. இது வந்து ரேங்கிங் டீடைல்ஸ்.
ஸோ நமக்கு நீங்க இதுல எந்த ரவுண்ட்ல வருவீங்க அப்படின்னு நீங்க முன்னாடியே ஃபைனலைஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ரவுண்ட் 1, ரவுண்டு 2, ரவுண்டு 3 ரவுண்ட்ல நடக்க போகுது. இதுதான் அந்த ரேங்கிங் மேட்ரிக்ஸ் ஃபார் லாஸ்ட் 4 இயர்ஸ். இதை பத்தி உங்களுக்கு ஃபர்தர் ஃபுல் கைடன்ஸ் வேணும்னா என் நம்பர் இந்த ப்ரெசன்டேஷன் ஸ்டார்டிங்லையும் எண்டிங்லையும் கொடுத்துருக்கேன். என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து கம்பேரிசன் பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் சீட்ஸ் வந்து இப்போ 2025 2026 ஆல்மோஸ்ட் சேம் தான். 2024 வந்து 1.76 lakhs இருந்த சீட்டு வந்து 2025 13,800 இன்க்ரீஸ் ஆகி 1,90,000 சீட்ஸ் வந்திருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்ல. ஜென்ரல் சீட்ஸ்னா இந்த 7.5 ரிசர்வேஷன் போக 7.5 ரிசர்வேஷன் என்ன அப்படின்னா 6th to 12th தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கு அதை ரிசர்வ் பண்ணிடுவாங்க. அது போக ஜென்ரல் சீட்ஸ் வந்து 1.63 வந்து 2024 இருந்தது. அதே 2025 1.75 lakhs இருக்கு. ஆல்மோஸ்ட் 12,000 இன்க்ரீஸ். 7.5 ரிசர்வேஷன்ல வந்து 13,000 இருந்தது 14,000 ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 1000 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த 7.5 ரிசர்வேஷன்ன்றது கவர்மெண்ட் ஸ்கூல்ல 6th to 12th நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு இந்த சீட்ல நீங்க இந்த சீட்டை அட்மிஷன் வாங்கிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 சீட்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்ட்ல, ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், ஒரு வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 100 சீட்ஸ் இருக்குன்னா அதில் 7 to 8 சீட்ஸ் இட்ஸ் ரிசர்வ்டு ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஹூ ஸ்டடிடு 6th to 12th இன் தமிழ்நாடு. தமிழ்நாடுல படித்த 6th to 12th ஸ்டூடெண்ட்டுக்கு அது ரிசர்வ் பண்ணிடுவாங்க. அது போக மீதி 92 நம்பர்ஸ் சீட்ஸ் தான் இந்த ஜென்ரல் சீட்ஸ் கணக்கில் வரும். ஸோ நீங்கள் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் படித்தவங்களும் இந்த 484 காலேஜில் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இந்த அலாட்மெண்ட் இருக்கு. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா நீங்கள் 6th to 12th படிச்சுட்டு இந்த சீட்டு மூலமாக கவுன்சிலிங்கில் அட்மிஷன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபீஸுமே கிடையாது. காலேஜ் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், எவ்ரிதிங் இஸ் ஜீரோ. அதே மாதிரி நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்து கன்வெர்டட் கிறிஸ்டினாக இருந்து உங்களோட ஆனுவல் இன்கம் 2.5 lakhsக்கு கீழே இருந்ததுன்னா உங்களுக்குமே ஃபுல் ஃப்ரீ. த்ரூ கவுன்சிலிங் மூலமாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஃப்ரீ. அதன் பிறகு நீங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், உங்கள் ஃபேமிலியிலே நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னா கவுன்சிலிங் மூலமாக இன்ஜினியரிங் அட்மிஷன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 25,000 ஸ்காலர்ஷிப் எவ்ரி இயர் கொடுப்பாங்க. அது காலேஜ் அட்மிஷன் வாங்கினா காலேஜ் ப்ராசஸில் ஸ்காலர்ஷிப் ப்ராசஸில் போய் பண்ணிங்கன்னா எவ்ரி இயர் 25,000 ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் த்ரூ கவுன்சிலிங் மூலமாக வந்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிச்சிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் 25,000 பர் இயர் ஸ்காலர்ஷிப் ஃபார் ஆல் 4 years. சரிங்களா? இப்போ இதுதான் வந்து இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங்கோட அப்டேட்ஸு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1 to 2 மார்க்ஸ் வந்து 140 கட் ஆஃப்க்கு மேலே ஷிஃப்ட் ஆயிருக்கு. நீங்கள் லாஸ்ட் டைம் 200 கட் ஆஃப் கிடைச்ச காலேஜ் வந்து இந்த வருஷம் 199க்கே கிடைக்கும். லாஸ்ட் டைம் 172க்கு கிடைச்ச கட் ஆஃப் மார்க் வந்து இந்த வருஷம் 170க்கே கிடைக்கும். பட் அது 130க்கு மேலே டிஃபர் ஆகுது. ஸோ லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து கொஞ்சம் 1 to 2 மார்க்ஸ் வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கு வீடியோ. இது இல்லாமல் உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு, எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், எந்த காலேஜ் பெஸ்ட்டு, எந்த கோர்ஸ் பெஸ்ட்டு அப்படின்னு ஏதாச்சும் உங்களுக்கு கரியர் கைடன்ஸ் வேணும்னா என் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க, இதுக்கு கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். அது இல்லாமல் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு 8th to 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இந்த நம்ம வீடியோஸ் பார்க்க சொல்லுங்க. நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 வீடியோஸ் பர் வீக் போட்டுக்கிட்டு இருக்கோம். நாட் ஓன்லி டிஎன்இஏ கவுன்சிலிங், வி ஆர் ஆல்சோ டிஸ்கஸிங் அபவுட் ஜேடபிள்யூ and NEET and other hidden gem courses across India in Tamil Nadu and scholarships பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஜென்ரல் ஸ்காலர்ஷிப் அண்ட் ஆல்சோ ஏஐ டூல்ஸ் எப்படி லேட்டஸ்ட் ட்ரெண்ட் டெக்னாலஜி எல்லாம் போயிட்டு இருக்கு, ஹவு த இண்டஸ்ட்ரீஸ் ஆர் கோயிங் அப்படின்றதையும் நம்ம எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு இவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். பை.